அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். குரு பயிற்சி பலன்கள் 2025-26 ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மே மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் பார்க்கலாம். இப்போது கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் வரக்கூடிய ஸ்தானம் பார்த்திங்கன்னா 5வது வீடு, 5வது ஸ்தானம், அருமையான ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த இடத்துல இருந்து கொண்டு அவர் பார்வையின் மூலமாக ராசியையே பார்ப்பார். அப்போது இது வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல், ஒரு பாக்கியம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்த காலங்கள் நீங்கி இந்த ஒரு வருடம் அதிர்ஷ்டமும் பாக்கியமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலில் உங்களை மேன்மையடைய செய்யக்கூடிய ஒரு அமோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா, அவர் 5ஆம் வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவரது பார்வையின் மூலமாக 9, 11, 1 வீடுகளை பார்ப்பார். அப்போ இந்த மாதிரி முக்கியமான லாபஸ்தானத்தையும் அதிர்ஷ்டஸ்தானத்தையும் நம்முடைய ராசியையும் நம்மளுடைய முயற்சியும் பார்க்கும் பொழுது தானாகவே அதை நம்ம நினச்சிட்ருப்போம், அது தானாகவே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இது இருக்கும். முயன்றால் முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் லைட்டாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலே அந்த விஷயம் இந்த நேரத்தில் கைகூடும். அந்தளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசியும் குரு பகவானுடைய அந்த அருளும் இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவான் தான் பொருளாதாரத்திற்கான காரகன். அதை உங்களுக்கு எப்படி கொடுப்பார் அப்படின்னா 9, 11 வீடுகளை பார்க்கும் வழியாக அதிர்ஷ்டம் மூலியமாகவும் செய்கின்ற தொழிலில் வரக்கூடிய லாபம் மூலியமாகவும் அந்த பொருளாதாரத்தை இந்த வருடத்தில் உயர்த்துவார். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவு, தன வரவு, பொருளாதாரம் எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலமாக கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் இருக்கும். ராசியை பார்ப்பதன் மூலமாக மனக்குழப்பங்கள், மன தெளிவு பெறும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மனசு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது தெளிவு பெறக்கூடிய அற்புதமான காலமாக இது கண்டிப்பாக இருக்கும். சுய முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும். அதிர்ஷ்டமும் லாபமும் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும். நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையில் அந்த புண்ணியஸ்தானத்தில் இருந்து கொண்டு அதில் வரக்கூடிய நன்மைகள் கண்டிப்பாக அதிகமாகவே நடைபெறும். அதேபோல் தந்தை வழி உறவுகளாலும் தந்தையாலும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் அது எல்லாமே தீர்ந்து சுமூகமாக வரக்கூடிய காலமாக இது இருக்கும். குழந்தைகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 5ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல பெருசாக எந்த ஒரு ஆதாயமும் இருக்காது. வயதானவர்களாக இருப்பின் குழந்தைகள்கிட்ட பெரியதாக எதுவும் எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம். அதுவே குழந்தைகளாக இருக்க பட்சத்தில் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஒரு வருடம் நடக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அதிர்ஷ்டமும் லாபமும் சுய முயற்சிகளில் ஒரு வெற்றியும் அடையக்கூடிய ஒரு நல்ல காலம் தான் சொல்லணும். கும்பராசி கும்பலக்கணக்காரங்களுக்கு இந்த அடுத்த ஒரு வருடம் குரு பயிற்சி பலனானது நன்மையே கண்டிப்பாக கொடுக்கும். இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார் பலன்கள், ஒரு பொதுவான பலன்கள். அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கலாம். அப்போது தான் எக்ஸாக்டாக குரு பகவான் எந்த ராசியில் என்ன நிலைமையில் இருக்கார், எந்த மாதிரியான நன்மை தீமைகள் அதனால் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.